தமிழக மக்கள் அனைவருக்கும் இதே வணக்கம். பெண்களை இழிவுபடுத்திய அமைச்சர், திமுக அமைச்சர். லைக் இது இந்த மீன் டைமில் இது மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் தான் லூஸ் டாக் விட்டு மாட்டினார். லைக் யாருன்னா ஹிம்லர் அவர்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் வச்சு என்ன பேசணும்னு தெரியாமல் டைட்டில் பார் கொண்டு வந்துட்டோம், இல்லை நாங்கள் 100% கனிமூல கொள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாததை இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கிறத இல்லாததுன்னு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி ஓப்பன் ஸ்டேஜில் வாய் விட்டு மாட்டினார். அதுக்கடுத்து தான் சில வீடியோஸ் சர்க்குலர் ஆகிட்டுருக்கு. ஒன்று பொது வழியில் குடிக்கிற மாதிரிப்பட்ட விஷயம். லைக் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது திரவியமா இல்லை தேனா இல்லை பியரா என்ன கர்மனே தெரில, அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இவரோட சொந்த சகோதரர் ஜெயன் தங்கராஜுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை லைக் இவரோட சில்மிஷங்களை ஆதாரமாக வெளியிட்டுருக்கார். சொந்த சகோதரர் ஒருத்தர் இந்தளவுக்கு தன்னோட அண்ணனை பற்றி இந்தளவுக்கு பேசுகிறாரு, இந்தளவுக்கு வெளியிடுறாருன்னா எந்தளவுக்கு தைரியமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். எந்தளவுக்கு அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு இடத்த தான் இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்காருன்னா, இவரெல்லாம் ஒரு அமைச்சராகிறதுக்கு தகுதி உள்ள நபர்களான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். கம் டு த பாயிண்ட்னு சொன்ன மாதிரி நான் விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. அதாவது என்னென்னா, அசோக வர்ஷினின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னா தந்தி டிவியோட நெறியாளர். எங்களோட நீங்கள் டிபேட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க, பலரை நேர்காணல் எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது, மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, லைக் ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாங்க. லைக் நம்ம ஆதாரத்தோட தானே நம்ம பேசணும், இல்லாமல் பேசினா நீ என்னடா எங்கள் அமைச்சருக்கு மேலே அவதூறு பரப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு இன்டர்வியூவில், சார் ஏன் சார் இந்த பச்சை பாலை நிப்பாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? லைக் ஏதோ ஒரு காரணமாக, லைக் இது காரணத்தினால நாங்கள் பச்சை பாலை நிப்பாட்டணும், இல்லை நஷ்டத்தின் காரணமாகவோ, இல்லை ஏதோ ஒன்று லாபம் சரியாக வரல, ஏதோ ஒரு காரணத்தினால பச்சை பாலை நிப்பாட்டணும்னு சொல்லணும். நக்கலாக உனக்கு கொழுப்பு கூடிருச்சு அதனால தான் நீ இப்படி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எங்கள் ஊர் சைட்லலாம் இப்படி கேட்பாங்க. லைக் உனக்கு கொழுப்பு ரொம்ப கூடிருச்சு அதனால தான் இப்படி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது. நீங்கள் கேளுங்களேன். இந்த கேள்வி சேர்த்து கேட்டுறேன். இந்த பச்சை பாலை ஏன் தான் நிறுத்துறீங்க? அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் நிறைய பேர் கேட்டிருக்காங்களே, பச்சை பால் வாங்குறோம். என்ன பிரச்சனை? இப்போ உதாரணத்துக்கு நான் பச்சை பால் வாங்குறேன் சார், அது நல்லா இருக்குது சார், ஏன் சார் அது நிறுத்துறீங்க? கொழுப்பு போட்டா நல்லா தான் இருக்கும். சார் ஏன் இஷ்டம் சார், எனக்கு என்ன வேணுமோ நான் 4% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன், 3% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன், அது நீங்க தீர்மானிக்க கூடாது. கொழுப்பு கூட நல்லதா இருக்குன்றது என்ன மாதிரியான கமெண்ட் சார்? எனக்கு புரியல. இல்லை புரியுதா உங்களுக்கு? பொது வழியில் ஒரு பெண்மணிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவங்களே கோவப்பட்டு கேட்குறாங்க, என்ன சார் கமாண்ட் அடிக்கிறீங்க, கொழுப்பு கூடனா இது என்ன மாதிரி கமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையாக சொல்கிறேன், பொது வழியில் பேசவும் தெரியாது, குடித்தா கூட ஒருத்தங்களுக்கு குடிப்பழக்கங்கிறது எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காமனானா லைக் பலருக்கு இருக்கும், பலருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கூட எல்லாருமே ஒரு ப்ரைவசியாக வச்சுருப்பாங்க. அதை கூட ஒரு அமைச்சரால் கீப் பண்ண முடியல, பொது வழியில் பேச முடியலன்னா, பெண்களை மதிக்க தெரிலனா, பெண்கள்னு சொல்லும்போது ஒரு விஷயம் வருது. இந்த ஜெயன் தங்கராஜ் அவர்கள் இருக்கார்ல, இவரோட சொந்த சகோதரர், அவர் ஒரு எவிடன்ஸ் ஒன்று இன்னைக்கு காலைல பார்த்தேன். அதாவது என்னென்னா, நாஞ்சில் சிபின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க. இந்த திமுகவோட லைக் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் ஏதோ இருக்காங்க போல். அது பேர் சொல்லவே எனக்கு கூச்சமாக தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க திருச்சியில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. மனோ தங்கராஜ் அவர்கள் கூட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு டீச்சர் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலையை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. சரி, 4 லட்ச ரூபா வாங்கிட்டு அரசு வேலை வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட பல மாதமாக அவங்க கேட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 வாட்டி சூசைட் அட்டம்ப்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த அம்மா. அதாவது 4 லட்ச ரூபா பணங்கிறது சிலருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் 4 லட்ச ரூபா பணம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்த ஒரு காரணத்தினால தான் சூசைட் அட்டம் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. இவரால் எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? எங்கள் ஊரில் பலர் வட்டிக்கு எடுத்து சீட்டு காசு போட்டு அதுலேருந்து பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு பண்ணி இவர்கிட்டேருந்து டெண்டர் எடுத்துடலாம், ஏதோ இல்லை வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கீழே ஏதோ இவங்க சொல்கிறாங்க, அரசாங்க உத்தியோகம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆசை வார்த்தைகளை சொல்லி பலர்கிட்ட பணத்தை அடிச்சிருக்காங்க. பணத்தை அடித்து என்னென்னா ஆளுங்கட்சியில் இருக்காங்க, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, கொடுத்தா ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையாங்கிறது தெரில அப்படிங்கிறதுனால பயந்து பணத்தை திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக பலர் மூடிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதுதான் களத்தில் நடக்கக்கூடிய நிலவரம். பெண்களை முதல் விஷயம் மதிக்க தெரியாது. அதான் சொன்னேன்ல, பொது இடத்துல என்ன பண்ணணும்னு எதை பேசணும்னு தெரியாது. இப்படி ஒரு அமைச்சரை திமுக வச்சுருக்குங்கிறதான் கேவலம். அதாவது என்னென்னா, நான் திருப்பியும் சொல்கிறேன், எங்கள் குமரி மாவட்டத்தில் அவ்வளோ ஒரு வளங்கள் கொண்ட ஒரு மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது லைக் அந்த வெஸ்டர்ன் கேட்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இவங்க செதுக்கி எடுத்து அந்த ஒரு கிளைமேட் சேஞ்சே மாறுற அளவுக்கு கிளைமேட்டே மாறிடுச்சு. ஏன்னா இது இப்போ இந்த லட்சணத்தில் இவங்க ஊரை மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 லாரிகள்
கற்பனை பண்ணி பாருங்களேன், நைட்டு ஒரு நாளைக்கு 1000 லாரிகள், ஒரு லாரிக்கிட்டே இருந்து 300 ரூபா ஒரு நாளைக்கு வாங்குறாங்க. எதுக்குன்னா ஜஸ்ட் அந்த லாரி வந்து லைக் வந்து கன்னியாகுமரி பார்டருக்குள்ளே என்ட்ராகி திருப்பி அதுக்கு அடுத்தது கலியக்கோளை தாண்டி கேரளாவுக்குள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 லாரிகள் 3 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. 10 நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்களேன், 30 லட்ச ரூபா. 60 நாளைக்கு 30 நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 90 லட்ச ரூபா. வருஷம் 60 மாதம் இவர் வந்து அமைச்சராக இருந்தார். 60 மாதம்னா 5 வருஷம், கிட்டத்தட்ட 54 கோடி ரூபா வெறும் லாரியை இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு மட்டும். ஒரு நாளைக்கு 3 லட்சம், ஒரு மாதத்துக்கு 90 லட்சம், அதை தாண்டி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 54 கோடி ரூபா. கணக்கு போட்டு பாருங்கள், 54 crores ஜஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு மட்டும். இதை தாண்டி பல லட்சங்கள் பல குடும்பங்களை ஏமாற்றி வாங்கின பணம். அதையும் தாண்டி கனிம வளங்களை பல க்ரஷர்களை ஓட்டி பல வந்து கனிம வளங்களை இல்லீகலாக பெர்மிட் பண்ணி அதில் காசு பல 100 கோடி ஒவ்வொரு கனிம வளங்களை நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏதோ மலை சும்மா இருக்குது அப்படின்னு. அந்த மலையை குடஞ்சி பல ஊரில் இருக்கிற மலைகளை இல்லீகலாக மைன் பண்ணி கேரளாவுக்கு லோக்கல் எல்லாம் கிடையாது, லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இவர் பண்ண மாட்டாப்புல, கேரளாவுக்கு அப்படியே மாற்றி விட்டுறது. கேரளாவுனா அங்கே என்னென்னா விழிஞ்சம் ஹார்பரில் வந்து பணி நடக்குது. ஸோ விழிஞ்சம் ஹார்பரோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அங்கேருந்து என்னென்னா டோட்டலாக இவங்க வந்து டெண்டர் கொடுத்து இங்கேருந்து பாஸ் கொடுத்து அமுச்சு விட்டுறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாவட்டத்தை 5 வருஷம் இவர் அமைச்சராக இருக்கும்போதே தகுதியற்ற நபர் அமைச்சராகும்போது இப்படி தான் நடக்கும். ஆப்பிரிக்காவில் அவ்வளோ வளங்கள் இருக்குது. என்கிட்ட ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, லைக் வந்து அங்கே வந்து ஒரு நதி இருக்குது சார், அந்த நதியில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அது அந்த நாட்டில் வந்து பெரிய லெவலில் கரண்ட் இருக்காது, மக்கள் வந்து இன்றைக்கும் பல இடங்களில் விளக்கு வச்சுட்டு தான் இருப்பாங்க, அதை தாண்டி வந்து அவங்க ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க, ஒழுங்காக அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நதி மட்டுமே அவங்களுக்கு என்னென்னா போதிய அளவில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் அந்த நதியிலேருந்து எடுத்துடலாம், தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். அந்த நதி மூலமாகவே கரெக்டாக உங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளித்து அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான நீர் எல்லாமே கிடச்சிரும். அந்த நதி மூலமாகவே அவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்கான அனைத்து ரிசோர்ஸஸும் இருக்குது. இதை வச்சுட்டும் அவங்க கண்ட்ரியை டெவலப் பண்ண முடியலன்னா சரியான தலைவர்கள் இல்லைங்கிறத அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் பொறுப்பு என்கிற ஒரு விஷயம் கொடுக்கும்போது அந்த அமைச்சர் இந்தளவுக்கு ஒரு சரியற்ற தன்மையில் நடக்கிறாரு, பொது வழியில் குடிக்கிறாரு, பெண்கள்கிட்ட இந்த மாதிரி அத்துமீறி பேசுகிறாரு, இந்த மாதிரி தவறான விதத்தில் கமெண்ட் அடிக்கிறது, அதையும் தாண்டி சில பெண்கள் இவரை வச்சு பல குடும்பங்களை சீரழிச்சிட்டு இருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது இவரை ஏன் தலைமை இன்னும் தட்டி கேட்காம மறுபடியும் சீட்டு கொடுத்தோம் மறுபடியும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரில. மழையும் காணும் எதையும் காணும். அந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் தான் எங்கள் குமரி மாவட்டத்து மக்கள் இப்பேற்பட்ட ஒரு நபர்கிட்ட சிக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வாட்டி திமுகவோ என்ன கட்சியோ அவங்க வாய்ப்பு கொடுக்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி திருட்டு பயல்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. கொடுத்தாலும் மக்கள் பத்மநாபபுரம் தொகுதி மக்கள் தயவு செஞ்சு இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு முடிவு பண்ணுங்கள். இது யார் வரணும் அப்படிங்கிற தேர்தல் கிடையாது, யார் வரக்கூடாது அப்படிங்கிற தேர்தல். கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிப்பீங்க அப்படிங்கிறது நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.